நெல்லை மாவட்டம் கடையம் அருகே கோவிந்தபேரியில் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினர் கூண்டில் சிக்கியது. இதுகுறித்து களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பக இணை இயக்குனர் முருகானந்தனிடம் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாவட்டம் கடையம் அருகே கோவிந்தபேரி என்ற கிராமத்தில் கடந்த 1.5 மாதத்திற்கு மேலாக அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தையானது நேற்று வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்துள்ளனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பக துணை இயக்குனர் முருகானந்தம் அவர்கள் நம்முடைய இருந்திருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சிறுத்தை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வனத்துறை சார்பில்? அதாவது நாங்கள் 1.5 மாதமாக அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக முதல்ல ரோந்து பண்ணி செஞ்சு அது நடமாடுதாங்கிறதெல்லாம் பக்மார்க்கு அதோட சைட்டிங் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நடமாடக்கூடிய பகுதியில் நாங்கள் கூண்டு வச்சுருந்து அதை ஒரு 1.5 மாதமாக நாங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்போ எங்கே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேன்னு அந்த மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே நாங்கள் கூண்டை மாற்றி நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நேற்றைக்கு நைட்டு அந்த கூண்டுலேருந்து அது எங்களுக்கு கேப்சர் ஆகிடுச்சு. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து சிறுத்தை வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு மேலாகவே தொடர்ந்து அந்த ரமாநதி பகுதியில் வந்து சிறுத்தை வந்துட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக இது தொடர்ந்து அந்த பகுதியில் வருது சார்? சார் என்ன காரணம்னா தேவையான உணவு எங்கள் வனத்துறையில் உள்ள காட்டுக்குள்ளே இருக்குது. அதில் ஒன்றும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து டாகு சார். அந்த டாகு வந்து அடிக்கொருக்க அந்த அட்ஜாயினிங் ஏரியாவில் வந்து சத்தம் கட்டிகிட்டே இருந்திருக்கும். அதுக்காக கண்டு அது ஹீல்டாகி அங்கே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வேறு ஹியூமனுக்கு இதுவரை எந்த ப்ராப்ளம் பண்ணலை. அதாவது இப்போ நேற்று நைட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ இது வனத்துறை உள்ளே வந்து கொண்டு விட்றதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணி? வனத்துறையில் நாங்கள் வந்து டாக்டர் இப்போ பார்த்தாங்க. உங்கள் முன்னாடியே டாக்டர்ஸ் வந்தாங்க, செக் பண்ணாங்க. அதாவது அனிமல் ஹெல்த்தியாக இருக்கான்னு நாங்கள் முதல்ல செக் பண்ணுவோம். உள்ளே விடுற அளவுக்கு அனிமல் ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தி இல்லைன்னா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் தான் கொண்டு விட முடியும். இப்போ நல்லா அருமையாக ஹெல்த்தியாக இருக்குது டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி. அதனால் இப்போ முண்டந்துறை பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் கொண்டு போய் நாங்கள் விடுறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது கடந்த 23/6/2016 முதல் அந்த கோவிந்தபேரி கிராமத்தில் தொடர்ந்து விவசாய நிலங்களில் விவசாயிகளையும் அங்கிருந்து காவலுக்கு வைக்கக்கூடிய நாய்களையும் தொடர்ந்து சிறுத்தையானது தாக்கி வந்தது. இத்தனை நாட்களாக மிகவும் பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்கு இடையே கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் வனத்துறையினர் இந்த கூண்டு வைத்து பிடித்ததன் காரணமாக அப்பகுதி கிராம மக்கள் ஒரு நிம்மதி மூச்சு விட்டுள்ளனர். அம்பை செய்தியாளர் முத்துப்பாண்டியுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், பாபநாசம்.